எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா பாருங்கள். அம்மன் கோவில் தேர் திருவிழா எங்கள் ஊர் தருமபுரி மாவட்டங்க. இப்போ இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அதியமான் கோட்டை. இங்கே எல்லா விதமான ரங்கராட்டமும் வந்துருக்குதுங்க. குதிரை ரங்கராட்டம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க. இது ரொம்ப பயங்க, ஆடி கத்திக்கிட்டு ஓடி வந்துட்டேன். கத்துறாங்க பாருங்க. ஓ ஒரு குழந்தைய வச்சுட்டு கத்துன்னு கத்துறாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாரு. எல்லாம் வந்துட்டு அப்படியே உங்கள் அப்பாடி சும்மா தூக்கி போட்டு குக்குது. பார்க்குறதுக்கு சும்மா அற்புதமாக இருக்குது பாருங்க. குழந்தைங்கள்லாம் வந்து அழகாக நீச்சல் விளையாடிக்கிறாங்க. இது வேற தூக்கி தூக்கி குக்குது. ஒரே ஒரு குழந்தை மட்டும் வரைச்சி ட்ரெயின் 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 செம்மையாக இருக்கும். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அதில் தான் நாங்கள் உட்காந்தோம். கடடா இதுலேயே செம்மையாக தலையெல்லாம் வலி கிளம்பிக்குச்சு. அழகாக பாருங்க. இன்றைக்கி தாங்க ஸ்டார்ட்டு. நாளைக்கு தான் விசேஷங்க. நாளைக்கு தான் எங்கள் ஊரில் பந்த காசுன்னு சொல்லுவாங்க, தேர் இழுத்தல். நாளைக்கு இன்னும் பயங்கரமாக ஜோராக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. காயத்ரிக்கு எங்கள் ஊரில் இன்னும் இந்த பக்கம் ஒரு கொஞ்ச நாள் இந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. இன்னும் அந்த சைடு போகணும். அது அவ்வளோத்தளவு நடக்கணும். வர இந்த சைடு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கு பாருங்கள். குழந்தைங்களாம் ஏறுறாங்க. சரி சறுக்கு மரம் மாட்டு இருக்கிறாங்க பாருங்க. ட்ரெயின் இது சூப்பராக இருக்குது. எவ்வளோன்னு தெரியலையே. இதில் உட்காந்து அழகாக இருக்கும். மேலே போட்டு குக்குவாங்க பாருங்கள். இப்போ செம்மையாக இருக்கும். ஆனால் சும்மா த்ரில்லிங்காக இருக்கும். அழகாக இருக்கும். இதில் யாருன்னா கூட அவங்க எவ்வளோன்னு தெரியல. த்ரில்லிங் த்ரில்லிங் த்ரில்லிங். ஃப்ரீயாக இருக்கும்போது வரணும். தனியாக வர்றது தான் ரொம்ப நல்லது. எப்போ ஏறி சுற்றுவாங்க வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். மூவிங் ஆகுது பாருங்கள் நண்பர்களே. இது வந்து ஒண்டர்லாவில் பாருங்கள் இருக்கும் பெங்களூர் சைடு. இப்போ இது மூவிங் ஆகுது பாருங்கள். சூப்பராக இருக்கும். தலைகெல்லாம் மேலே போயிட்டு தூக்கின்னு போய் குக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ தலைகெல்லாம் போயிட்டு செம்ம செம்ம செம்ம. எவ்வளோ தெரியல ஒரு ஆளுக்கு. மேலே போகும் பாருங்க. கத்துறாங்க. ஒரு பல்டி போட மாதிரி இருக்கும். போயிடலாமா?
எல்லாம் பயந்துட்டாங்களா? இல்லடா சுத்தம்டா என்னடா ஃபர்ஸ்ட் நாங்கள் அதான் பிரதாப் நானும் போகிறேன் அதான் மறுபடியும் சொல்லியிருக்காரு ஏய் சபரி எப்படா வருவ ஏய் அடுத்த வாரம் இடைக்கு என்னடா வரும் பாருங்க இப்போ தலைகீழ நிற்கும் பாருங்க, செம்மையாக இருக்கும்.